Beautiful souls kala ennoda vanakkam. This is Nisha from Xdream makeup. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் pro tips ன்னு சொல்லலாம். Highlight and contour உடைய full details தான் இப்போ நம்ம கொடுக்க போறேன். எல்லாருக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please watch it. And இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா contour பண்றதுக்கும் அப்புறம் highlight பண்றதுக்கும் நிறைய different varieties brands இருக்கு. So அது என்னென்ன brands நம்ம first பாத்தறலாம். அப்புறமா வந்து நீங்க எப்படி அப்ளை பண்றது, எப்படி blend பண்ணனும்ங்கறதெல்லாம் சொல்றேன். First நம்மளோட contour இல்ல highlight paletteல வந்து 3 variations இருக்கு. ஒன்னு வந்து liquid formல இருக்கும். ஒன்னு வந்து creamy textureல இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா powderல இருக்கும். சோ உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். creamyல என்ன ப்ராப்ளம்னா creamy நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல வந்து 100% powder போடணும். இது வந்து ஒரு ஹெவியா ஆன லுக் கண்டிப்பா இருக்கும். Suppose நீங்க வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போறீங்க இல்ல you are a bride அப்படினா you have to do it. Otherwise ஒரு சிம்பிள் லுக்குக்கு கண்டிப்பா அப்படி பண்ணாதீங்க. பவுடர் contour மட்டும் போதுமானது. என்கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பவுடர் and contour oda palette. This is NYX oda palette. So இந்த மாதிரி வாங்கி வெச்சுக்கலாம் இல்லனா சிம்பிளா நீங்க சிங்கிள் ப்ராடக்ட் அந்த மாதிரி வாங்கி வெச்சுக்கலாம். தென் வந்து creamy product ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அனஸ்தாசியாவோட creamy product. இது இப்படி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா highlight and உங்களுக்கு contour palette ரெண்டுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லார்கிட்டயும் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்கிறது லாகாலோட லிக்விட் contour and highlight. Not only the contour and highlight, அது பத்தின full details next வீடியோல போடுறேன். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட்ல இருக்கும். இது என்னோட ஷேட் highlight and contour. சோ உங்களுக்கு என்ன ஷேட் வருதோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So எப்பவுமே வந்து நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா contour எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா contour வந்து உங்களோட ஷேட்ல இருந்து 3 ஷேட் டார்க்கரா வந்து எப்பவுமே செலக்ட் பண்ணுங்க. so that வந்து கரெக்ட்டா ஆப்ட்டா வந்து உங்களுக்கு contour ஃபிக்ஸ் ஆகும். ஹைலைட் எடுத்துக்கிட்டோம்னா ஹைலைட் வந்து உங்களோட ஷேட்ல இருந்து 3 ஷேட் லைட்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஆப்ட்டா செலக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் contour and highlightங்கறத பாப்போம். so please watch it. இப்போ வந்து highlight and contour எப்படி பண்ண போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அனஸ்தாசியா. சோ இதுதான் என்னோட ஷேட் contour ஷேட் இதுதான். இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு blend பண்ணா போதும். சூப்பர் டூப்பரா blend ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு காமிக்கிறேன். என்ன மாதிரி வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணனும், எப்படி மெஷர் பண்ணனும்ங்கறதையும் காமிக்கிறேன். ஈஸி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்கு. அது வந்து மவுத் இப்படி பவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த contour பாயிண்ட் வந்து ஈஸியா கிடைச்சிரும் இந்த இடத்துல. சோ அத பேஸ் பண்ணி நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இயரோட இந்த எண்ட்ல இருந்து இந்த மவுத்தோட எண்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மெஷர் வரும். this is the contour point. இந்த நான் கை வச்சிருக்கேன் இல்லையா ஃபிங்கர், இந்த இடம் தான். இந்த இடம் வந்து கரெக்ட்டான contour பாயிண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். நான் இப்போ அப்ளை பண்ண போறேன். ப்ளீஸ் வாட்ச் இட். சோ நம்ம இப்போ வந்து contour ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஃபவுண்டேஷன் and வந்து எல்லா பேஸையும் போட்டுட்டேன். சோ நீங்களும் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஹைலைட் பண்ணுங்க and contour பண்ணுங்க. சோ this is my place and face ஓட ஹோல் எனக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. சோ நான் டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் எங்க அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு. இந்த எண்டிங் வந்து இந்த ஐபாலோட இந்த டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டிங் இந்த இடத்துல தான் நிறுத்தணும்ங்கிறது தெரிஞ்சிரும். எனக்கு இந்த சைடுலயும் வந்து கொஞ்சம் contour பண்ணிக்கிறேன். contour பண்ணா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா தெரியும். this is the contour point. சோ நம்ம இந்த பக்கம் போட்டாச்சு. அதே மாதிரி வந்து இந்த பக்கமும் போட்டுறலாம். பாத்தீங்கன்னா நான் அப்படியே அப்ளை பண்றேன். this is my contour place. இதான் ப்ளேஸ் பண்றேன். இப்படி தான் அப்ளை பண்ணனும் contour. உங்களுக்கு நெத்தி ரொம்ப பெருசா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா இந்த இடத்துல லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து என்னோட நெத்தி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் மோஸ்ட்லி இது போடுறது இல்ல. இந்த இடத்துல லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. I feel என்னோட நெத்தி ரொம்ப கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சிலருக்கு வந்து ரொம்ப டபுள் சின் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோ லைன் கீழ வந்து லைட்டா நீங்க இப்படி இங்கேயும் contour கொடுக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியா போடுறேன். நீங்க எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த டவுன் வேர்ட்ஸ்ல இப்படி இந்த இடத்துல பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து உள்ள போய்டும். சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா தெரிய ஆரம்பிச்சிரும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நோஸ்க்கு வந்து கான்டோர் கொடுக்க போகிறேன். நோஸ் வந்து இப்படி தான் கான்டோர் கொடுக்கணும். இந்த ஐப்ரோட எண்டில் இருந்து இந்த நோஸோட எண்ட் வரைக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போவே என்னோடய நோஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப சின்ன நோஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைலைட் போக போகிறோம். ஹைலைட் வந்து சேம் பேலட்டில் அனஸ்தாசியாவோட தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய ஷேடு. ஸோ இந்த ஷேடு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெங்கே அப்ளை பண்ணணும்னு காமிக்கிறேன். திஸ் இஸ் மை ஹைலைட் பிளேஸ். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் சேம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப வந்து உங்களுக்கு பாப் ஆகி ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் திஸ் இஸ் மை ஹைலைட் பிளேஸ். நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ். அண்ட் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னோடய கான்டோர் அண்ட் ஹைலைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம். இப்போ வந்து நான் பியூட்டி பிளெண்டரை வச்சு அதை ஃபுல்லாக அப்படியே பிளெண்ட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து ஹைலைட் பிளெண்ட் பண்ணுங்கள். ஹைலைட் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கான்டோர் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்டோர் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹைலைட் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து டார்க் கலர் உங்கள் முகத்தில் அப்படியே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைலைட் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கான்டோர் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்டாக இருக்குது. அதனால தான் அனஸ்தாசியோட ப்ராடக்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் இப்போ சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு பக்கமும். இப்போ வந்து NYXோட கான்டோர் அண்ட் ஹைலைட் தான் நம்ம பண்ண போகிறோம். க்ரீம் கான்டோர் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பவுடர் கான்டோரும் பண்ணணும். ஸோ அப்போ தான் லுக் பிரமாதமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் லைட்டாக கொஞ்சோன்னு எடுத்து கான்டோர் பண்ண அதே இடத்துலலாம் வந்து பவுடர் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ வந்து நான் நோஸும் பண்ண போகிறேன். நோஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம நேராக வந்து ஹைலைட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணுறோம். ஹைலைட்டில் வந்து நான் வந்து அதே சேம் பேலட் NYXலேருந்து எடுத்துக்கிறேன். ஹைலைட் பண்ண அதே எல்லா ஏரியாலையும் நான் வந்து பவுடர் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஆஸ் இட் இஸ், சேம் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட கான்டோர் அண்ட் ஹைலைட் லுக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லுக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணது கான்டோர் அண்ட் ஹைலைட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் போயிட்டு.